வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். இதை நான் இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு போன மாதமே உங்களுக்கு பகிர நினச்சேன். ஆனால் என்னால் சூழ்நிலைகள்னால என்னால் அந்த பதிவை கொடுக்க முடியல. நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு விஷயங்களில் கூட யாரோ ஒருவருக்கு மிக முக்கியமான நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் கை கொடுக்குங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இப்போ நாள் காட்டி மாட்டியிருப்போம். இந்த கேலண்டர் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க. தினமும் கிழிக்கக்கூடிய கேலண்டர் இருக்கு இல்லைங்களா? அந்த கேலண்டர் எக்காரணத்தை கொண்டும் கம்பெனி ஆகட்டும், இன்னும் ஃபினான்ஸ் கம்பெனி இது, கடன் சம்மந்தப்பட்ட ஹோட்டல் விளம்பரங்களாக இருக்கலாம், துணிக்கடை விளம்பரங்களாக இருக்கலாம், எதுனாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் இந்த விளம்பர பதிவுகளை போட்ட கேலண்டர்களை நம்ம வீட்டில் மாட்டவே கூடாதுங்க. குறிப்பாக இந்த கடன் வாங்குங்க, வட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற கேலண்டர்களை நம்ம எக்காரணத்தை கொண்டு மாட்டக்கூடாது. அதுவே நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு கெட்ட ஒரு வைப்ரேஷனை உண்டு பண்ணுங்க. நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பண நெருக்கடியில் இருக்கும். அப்போ இந்த கேலண்டரை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சரி இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி தான் இருக்கே, இந்த கடன்காரங்கிட்ட நம்ம பைக்கு வச்சு வாங்கலாம், கார் புக்கு வச்சு வாங்கலாம், பைக் புக் வச்சு வாங்கலாம், இந்த மாதிரி யோசனைகள் வருங்க. அதை எப்படி சமாளிக்கணும், கடன் வாங்காமல் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற யோசனையை தாண்டி இந்த விளம்பரங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த திசையை நோக்கி தான் நம்மளுடைய எண்ணங்கள் போகுங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ பிரச்சனைகளில் இருப்போம். அதனால எக்காரணத்தை கொண்டும் இந்த விளம்பரங்கள் போட்ட கேலண்டர்களை மாட்டக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்துடைய படங்கள் வச்சுக்கலாம், அல்லது இயற்கை சம்மந்தப்பட்டது, இல்லை குழந்தைகள் படமாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்களே ஒரு காசு கொடுத்து வாங்கி அதை மாட்டுங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணுமே தவிர, நம்மளை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாதுங்க. அந்த கிழிக்கக்கூடிய இடத்துலிருந்து கொஞ்சமாக மேலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிய ஒரு ரப்பர் பேண்டு போட்டு விடுங்க. தினமும் நேற்றைய நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை கிழிச்சு குப்பையில் தூக்கி போடாமல் அந்த பேப்பரை தூக்கி அந்த ரப்பர் பேண்டில் சொருகி விடுங்க. இப்படியே தினம் சொருகி விட்டுட்டே வாங்க. கிழிச்சு தூர போட்டாதீங்க. வருட கடைசியில் பார்த்தீங்கன்னா, இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய கேலண்டரை கொண்டு போய் அதில் இருக்கக்கூடிய ஊசி ஆணிகள் எல்லாமே எடுத்துட்டு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கோவில்களில் கொண்டு போய் அதை வச்சுட்டு வந்துடுங்க. திருநீர் குங்குமம் பிரசாதத்தை நம்ம வச்சு மடிக்கிறதுக்கு எல்லா பக்கமே தேடுவோம், கைக்கு ஒன்றுமே சிக்காதுங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம கொண்டு போய் வைக்க யாரோ ஒருத்தங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய செயல் உதவிகரமாக இருக்கணுங்க. கிழிச்சு குப்பையில் போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாங்க. நல்ல விஷயம், யார் வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். எடுத்துக்கிறவங்களுடைய எண்ணத்தை பொறுத்து தாங்க இருக்கு. இந்த மாதிரி பண்ணி பாருங்க. ஏன்னா நான் அப்படி பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு சொல்றேன் இந்த ஒரு விஷயத்த. நான் இது போன மாசமே உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனால் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால சொல்ல முடியல. இப்போ கூட ஒன்றும் குறைஞ்சு போயிடல. நீங்கள் 1.5 மாசமா 1 மாசமா இதெல்லாம் கிழிச்சு தூர போட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இனி வரக்கூடிய நாட்களையாவது அந்த மாதிரி பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல பதிவுகள் எல்லாமே உங்களுக்காக வருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.